நல்லா ஒரு 8 தடவை அலசி உப்பு போட்டு மஞ்சள் தூளையும் போட்டு நல்லா அலசி எடுத்துட்டேன். கடலோரத்தில் வளர்க்குற இடம் இது உண்மையா என்னன்னு நீங்கள் தான் சொல்லணும். யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அவங்க சொல்கிறது உண்மைதானா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மாம் 60. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 9:15 மணி திங்கக்கிழமை மண்டே காலை வேலை முடிச்சுட்டு வந்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா பருப்பெல்லாம் வந்து நைட்டே ஊற வச்சுருந்தேன். அதை தான் இப்போ காலையில் எடுத்து அரைக்க போகிறேன். இந்த அளவெல்லாம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நைட்டு ஊற வைக்கும்போது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நான் ஃப்ரிட்ஜிலேயே வச்சுட்டு படுத்துட்டேன் 10 மணிக்கு. இப்போ காலையில் இப்போ 8:30 மணிக்கு தான் எடுத்து அரைக்க போகிறேன். மிக்ஸி ஜாரில் வந்து இந்த நல்லா வாஷ் பண்ணி எடுத்த பருப்பெல்லாம் சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் துவரம் பருப்பு, ரேஷன் பருப்பு தான் எடுத்திருக்கேன். அதாவது ஒரு கப்புன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு வந்து 2 பிடி பச்சை பயிறு, 2 பிடி வந்து கொள்ளு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 பிடி வந்து இட்லி அரிசி போட்டுக்கிட்டேன். எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு 2 காஞ்ச மிளகா, 2 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, பூண்டு ஒரு 4, அதுக்கடுத்து வந்து மிளகு ஒரு 1/2 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு சின்ன ஸ்பூனில் கல் உப்பு, தண்ணி சேர்த்து இதை அரைச்சிட்டு வந்துடலாம் மிக்சியில். இப்போ வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். ரொம்பவும் நைஸ் ஆகிடக்கூடாது. இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இது ரொம்ப கெட்டியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் வந்து 2 டேபிள் ஸ்பூனு, கருவேப்பிலை நல்லா பொடியாக கிள்ளி போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் கூட வேணால் கூட தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. ஒரு தண்ணி கொஞ்சமாக சேர்த்து ஓரளவுக்கு கரைச்சி வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷமோ இல்லை ஒரு அரை மணி நேரம் கூட மூடி அப்படியே இருக்கட்டும். இப்போது ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தோசையாக நம்ம வாற்றி எடுத்துக்கலாம். இது நம்ம வந்து அடையாக கூட சுடலாம். இன்றைக்கி நான் தோசையாக தான் ஊற்றுறேன். மெல்லிசாக தேய்ச்சிட்டு எண்ணெய் போட்டு நம்ம தோசை சுடுற மாதிரியே சுட்டுக்கோங்க. இது வந்து நம்ம ஊர் சென்னை ஸ்டைல் அடை தோசை, பருப்பு அடை தோசை. அதுவும் இல்லாமல் ரேஷன் கடை பருப்பு தோசை தான் நம்ம சுட்டுட்ருக்கோம். ரேஷன் கடையில் வாங்குகிற பருப்பை வேஸ்ட் பண்ணாதீங்க. நல்ல ப்ரோட்டீன் சத்து இருக்குது. இந்த மாதிரி ஏதாவது செய்து யூஸ் பண்ணுங்கள், பண்ணாதவங்க கூட. இப்போ ஒரு பக்கம் செவந்தவொடனே திருப்பி விட்டுக்கலாம். அடுத்த பக்கமும் கொஞ்சம் ஹோல்ஸ் மாதிரி போட்டு விட்டுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் போட்டு நம்ம சுட்டு எடுத்துடலாம். நல்லா முறுமுறுன்னு இருக்கும். இதுக்கு நீங்கள் தேங்காய் சட்னி, புதினா சட்னி, கொத்தமல்லி சட்னி எல்லாம் நீங்கள் சேர்த்து சாப்பிட்லாம். இல்லை நாட்டு சக்கரை வச்சு கூட சாப்பிட்லாம். இன்றைக்கி வந்து இங்கே ஒரு ஆள் தான் சாப்பிட போகிறாங்க, சட்னி அரைக்க முடியாது, நான் அப்படியே வச்சுட்டேன். இப்போ இன்னொரு தோசையும் அதே மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ சாப்பிடல. இது எனக்கு வந்து வேறு பழைய சாதம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன், அதை தான் நான் சாப்பிட போகிறேன். அதனால் ஒரு 2 தோசை மட்டும் சுட்டுக்கலாம். சுட்டாச்சு. இப்போ ஒருத்தருக்கு எடுத்து வச்சுருவோம் சாப்பிட. அடுத்து இங்கே வந்து எனக்கு பழைய சாதம் தண்ணி ஊற்றுனதும் சின்ன வெங்காயமும் மோர் மிளகாய் வறுத்து வச்சுருக்கேன். சாப்பிட்டு பார்க்கலாம். இதுக்கு ஏன்னா உலகத்தில் இல்லவே இல்லைன்னு ஒரு பாட்டு வரும், அது மாதிரி இந்த சாதம் வந்து பழைய சாதம் அவ்வளோ பிடிக்கும் எனக்குமே. கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். மிளகாய் வந்து இந்த மாதிரி நல்லா முருகலாக வறுத்திங்களா தான் வந்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், காரம் தெரியாது. இந்த மாதிரி தான் வறுத்து இன்றைக்கி நான் சாப்பிட்றேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது பழைய சாதம், ரொம்ப டேஸ்ட். அவ்வளோதான். இப்போ சாப்பிட்டு முடிச்சிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா மணி வந்து 12 ஆக போகுது. 12 மணி ஆகிடுச்சு. 12 மணி ஆக போகுதுன்னு இப்போ வந்து நான் என்ன செய்ய வந்திருக்கேன் மத்தியானம் பார்த்தீங்கன்னா, எறா வந்து ஒரு 1/2 கிலோ எறா நல்லா வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நானே தான் க்ளீன் பண்ணேன் வீட்டில். அடுத்து வந்து இங்கே வந்து வெங்காயம் அதுக்கு நல்லா தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு உருளைக்கிழங்கு ஒரு 2 மீடியம் சைஸ், கொத்தமல்லி, கருவேப்பிலை, அதுக்கடுத்து புளி தண்ணி கொஞ்சம் வேணும், எறா, அவ்வளோதான். இப்போ ஒரு பேன் போட்டிருக்கேன். பேனில் வந்துட்டு ஆயில் விட்டுக்கலாம். இதில் வந்து ஒரு நல்லா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுடலாம். ஏற்கனவே 2 ஸ்பூன் போட்டேன், போட்டாச்சு. இப்போ இதில் நம்ம தாளிப்பு போட்டுடலாம். எறாவை தான் இப்போ தாளித்து விட போகிறோம். போது நம்ம முக்கியமான விஷயத்தை எப்பவுமே கொண்டு வராத ஃப்ரிட்ஜிலேருந்து மறந்து போகிறது தான் என்னோட வேலையாக இருக்குது. இப்போ வந்து கடுகு, அதுக்கடுத்தது வந்து நல்லா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சம் நல்லா பொரியட்டும். இப்போ இதில் நம்ம வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சம் சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன்.
சாம்பார் வெங்காயம் கொஞ்சம் அச்சு வச்சுருக்கேன். ஏன்னா எழுந்து வீட்டில் அதனால் அதையும் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். அப்புறம் இந்த வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா கொஞ்சம் தொக்கு வேணும், அதனால தான். எல்லாத்தையும் இன்னும் குறைச்சி போடலாம். இது கூட உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டு கட் பண்ணி அப்படியே போட்டுடலாம். எல்லாமே ஒன்றா சேர்த்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் போட்டேன். இதுக்கு வந்து தேவையான உப்பு சின்ன ஸ்பூனில் கல் உப்பு போட்டுக்கலாம். இதிலே வந்து தக்காளியை நல்லா பிசைஞ்ச மாதிரி போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் அரைச்செல்லாம் போடலை, ஏன்னா ஏற்கனவே யாராவது கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் விடுவோம். இன்னும் அரைச்சி போட்டோன்னு வைங்களேன், இன்னும் எண்ணெய் அதிகமாக சாப்பிட வேண்டியது வேணாம் தான். ஆனால் இப்படி போட்டால் தான் டேஸ்ட்டு கூட. உப்பு சேர்த்தாச்சு. இந்த மசாலா தான் நம்ம சேர்க்கணும். இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இது சின்ன ஸ்பூனு, அதனால் 1 2 நார்மல் ஸ்பூன்னா 1 ஸ்பூன் போடுங்க முழுசா. அரை கிலோவுக்கு இது போதும். கொஞ்சம் போடலாம், ஏன்னா யாரும் வந்து கொதிச்சு ஸ்மெல் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கு நம்ம வந்து மூடி வைக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு சீக்கிரம் வதங்கும். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், நீங்கள் திறந்து வச்சு வதக்கினீங்கன்னா அந்த அளவுக்கு சீக்கிரம் வதங்கி மூடி வைக்கலாம். நல்லா ஒரு 3 நிமிஷம் வதங்கட்டும். அதுக்குள்ள நம்ம இங்கே கோதுமை மாவு சப்பாத்தி பிசைஞ்சிக்கலாம். 1 கப்பு தண்ணி விட்டுருக்கேன். உப்பு 1 ஸ்பூனு, ஆயில் வந்து 1 ஸ்பூன், அவ்வளோதான். இங்கே மாவு வந்து ஒரு 2 கப்பு மாவு இருக்கும். பார்த்திங்கன்னா இது 1 கப்பு, இன்னொரு கப்பு. நம்ம எப்பவும் போல் நம்ம கரண்டி வச்சு தான் பிசைய போகிறோம். எப்பவும் போல் நம்ம கரண்டி வச்சு மாவு பிசைஞ்சிக்கலாம். நான் நிறைய முறை போட்டுட்டதுனால நான் வந்து சும்மா ஜஸ்ட்டு காட்டிட்டு பிசைஞ்சிடுறேன். அப்படியே தான் சுற்றி பிசையணும். பார்த்திங்கன்னா மாவு பிசைஞ்சிட்டேன் நான். அவ்வளோதான். அந்த உருளைக்கிழங்கு வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே இங்கே மாவு பிசைஞ்சாச்சு. இங்கே அப்படியே இப்போ ஒரு முறை வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்தேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 2வது முறை கொஞ்சம் சிம்பரில் போட்டேன். இந்த உருளைக்கிழங்கு வேகிற டைம் தான், அப்போவே வெங்காயம்லாம் நமக்கு வதங்கிடும். எல்லாமே இப்படி ஒன்றா போட்டு விட்டோம் வைங்க, எல்லாமே எண்ணெயில் மூடி போட்டோம்னா அழகாக வதங்கிடும். ஈஸி மெத்தட் தான் நம்ம வந்து இந்த மாம் 60ல் நம்ம சேனலில் நம்ம சொல்லிக் கொடுக்குறது. இது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சமையல் செய்ய கஷ்டப்படுற யங்ஸ்டர்ஸ்க்கெலாம் கூட நான் சொல்லிக் கொடுக்குற மெத்தட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐயோ சமையல் பண்ணவே சலிச்சிக்கிறவங்களுக்கு கூட இந்த மெத்தட் ரொம்ப யூஸாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ இதில் வந்து மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள் பார்த்திங்கன்னா நல்லா வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு போடுறேன் முழுசாக. ஏன்னா உருளைக்கிழங்கு வேறு இருக்குது இல்லையா, அதனால். இல்லைன்னா நீங்கள் வந்து கம்மி கூட போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் வந்து தனியா பவுடர். இப்போ சேர்த்தா தான் என்ன வயிற்றுக்கு பிரச்சனை வருதுன்னு நான் சேர்த்து விட்ருக்கேன். இப்போ வந்து கொஞ்சம் கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் 1 சின்ன ஸ்பூனில் போட்டுருக்கோம். அவ்வளோதான். உப்பு நம்ம சேர்த்துட்டோம். ஏன்னா நம்ம தேவைப்பட்டால் அதுக்கப்புறமா நம்ம ஒன்று கூட சேர்த்துக்கலாம். முதல்ல கொஞ்சம் விட்டால் போடும். இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு, நிறைய முறை வந்து இந்த இறா வறுவல் ரெசிபி போட்டிருப்பேன். ஆனால் ஒன்றுத்துக்கு ஒன்று கொஞ்சம் லைட் வித்தியாசமாக கூட இருக்கலாம், மாற்றி செய்திருப்பேன். பட் போடுற இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா எல்லாம் ஒன்றா தான் இருக்கும். அவ்வளோதான். இப்போ வந்து இதில் நம்ம எடுத்து கழுவி வச்சுருக்க இறாவை சேர்த்துருவோம். நல்லா ஒரு 8 தடவை அலசி உப்பு போட்டு மஞ்சள் தூளையும் போட்டு நல்லா அலசி எடுத்துட்டேன். அவ்வளோதான். இப்போ இதிலே வந்து நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி நம்ம எல்லாமே சேர்த்துட்டோம், பார்த்துருக்கீங்க இல்லை? இது அப்படியே மூடி எடுத்துட்டு அதுக்குள்ள இன்னொரு வேலை பார்க்கணும். இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ரொம்ப நேரம் வைக்கல, ஒரு 30 செகண்ட் தான் ஆயிருக்கும். இப்போ புளித்தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கணும். உங்களுக்கு புளித்தண்ணி விருப்பம் இல்லைனா நீங்கள் எலுமிச்சம்பழம் மாதிரி கரைச்சி வச்சு சேர்த்துக்கணும். ஆனால் நீங்கள் புளித்தண்ணி சேர்த்து செய்யுங்க, அதோட டேஸ்ட்டே வந்து அபாரமாக இருக்கும். நான் நிறைய முறை வீடியோஸில் சொல்லியிருப்பேன். எப்போயுமே நம்ம வந்து கடல் உணவுகளுக்கு எல்லாத்துக்குமே புளி சேர்க்கணும். அப்போ தான் அதுக்கு டேஸ்ட்டு, அந்த கவுச்சி ஸ்மெல்லு எல்லாமே போய் ருசியுமே கொடுக்கும். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே மூடி வைக்கலாம். ஃபுல் ஃப்ளேமில் தான் நான் வைக்க போகிறேன். அப்போ தான் வந்து அந்த இறா என்ன ஒரு 3-5 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். இந்த மசாலா வந்து ஒன்று சேர்றதுக்காக தான் இப்போ மூடுறோம். அப்படியே மூடி வைக்கிறது. இப்போ வந்து ஒரு நிமிஷம் ஆச்சு மூடி வச்சு ஓப்பன் பண்ணுறேன். தண்ணி விட்டு வரோம் இறா, அதுக்கு தான் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் போட்டது. அதுக்கப்புறம் இப்போ நம்ம சிம்மில் போட்டுடலாம். இந்த தண்ணியெல்லாம் வற்றினோடனே சிம்மில் போட்டுட்டோம்னா அழகாக அது செவந்து வந்துடும்.
இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு எதாவது வேணும்னா பார்த்து சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, லேசாக சிட்டிக்கை போட்டுட்டு இதில் வந்து கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றிக்கலாம். கம்மியாக இருக்குது, நான் கம்மி தான் ஊற்றினேன். கொஞ்சம் ஒரு கரண்டி, அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு மூடி வச்சுட்டு சிம்மரில் தான் போடுறேன். அப்படியே ஒரு 3 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஒரு 3 நிமிஷம் ஆகிடுச்சு. மொத்தமே வேற போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகுது, அவ்வளோதான். இப்போ எல்லாமே ஒன்று சேர வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்மளோட இறால் மசாலா, இறால் உருளைக்கிழங்கு மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் உருளைக்கிழங்கு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் மிளகாத்தூள் உப்பையும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் சரியாக இருக்கும். இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. எவ்வளோ இங்கே பாருங்கள், இவ்வளோ நல்லா இறா வந்து வெந்துடணும் பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது, புரியுதுங்களா? அவ்வளோ. இப்போ இது வந்து நான் வந்து இப்போ லஞ்சுக்கு தான் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் சாப்பாடு இன்றைக்கி செய்யலை. நானுமே வந்து இன்றைக்கி சப்பாத்தி தான் சாப்பிட போகிறேன். ஓகே, இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்மளோட இறால் ப்ரான் மசாலா, பொட்டேட்டோ ப்ரான் மசாலா ரெடி. இறால் உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை. இப்போ வந்து நான் சப்பாத்தி எல்லாம் சுட்டு எடுத்துட்டேன். இப்போ நம்மளோட ப்ரான் பொட்டேட்டோ மசாலா, அப்புறமா சப்பாத்தி 2 பேருக்கு சுட்டாச்சு. வெள்ளரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம டின்னர் பாக்ஸில் வச்சிடலாம். இப்போ டின்னர் பாக்ஸுக்கு ப்ரான் மசாலா, ஒரு 2 உருளைக்கிழங்கு பத்தை, அடுத்து இங்கே எப்பவும் போல் ஒரு 3 சப்பாத்தி, டின்னர் பாக்ஸு கட்டிட்டேன். வெள்ளரிக்காய் கொஞ்சம் வச்சுட்டேன். இங்கே வந்து என்னோடய பொண்ணுக்கு பொண்ணு தான் வந்துட்டு நிறைய தொக்கு சாப்பிடுவாள். பொக்குன்னு கேட்பா. அதனால் அவங்களுக்கு நிறைய பொக்கு எடுத்து வச்சுட்டு அந்த இறாமல் எடுத்து வச்சுட்டேன். கூடவே 2 வெள்ளரிக்காய் துண்டை வச்சுருவோம். வெள்ளரிக்காய் கூட அவள் திங்கவே மாட்டான், வச்சுட்டேன். இப்போ இது அவளுக்கு. இப்போ பார்த்தீங்களா, எனக்கு வந்து சப்பாத்தி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்போ தான் லஞ்சுக்கு நான் இன்றைக்கி வந்து சப்பாத்தியும் ப்ரான் மசாலா சாப்பிட்றேன். ரொம்ப நாளாக கொஞ்சம் நடுவில் வந்து சாப்பிட்டதே விட்டுட்டோம். இப்போ திருப்பி சாப்பிட்டு பார்க்கலாம். ஒரு முறை பிடிக்காமா மறுபடியும் பிடிக்காது போய் நம்மளுக்கு அதே கதை தான். ரொம்ப சாப்பிட்டு பார்ப்போம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மீன் கடைக்காரங்க ஒரு ட்ரிக்ஸு இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு நம்மளுக்கு. வளப்பேராவா அப்படின்னு நம்ம போய் கேட்டால் கடலராவா வளப்பேராவான்னு கேட்டால் புதுசாக அவனுக்கு கற்று வச்சுட்ருக்காங்க. என்ன கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. கடலோரத்தில் வளர்க்குற இடம் இது உண்மையாக என்னன்னு நீங்கள் தான் சொல்லணும். யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அவங்க சொல்கிறது உண்மை தானா?